நம்ம தியானம் பண்ணி நம்ம இந்த கூட்டத்தை நம்ம முடிக்கலாம். கண்களை மூடும். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, நன்றிப்பா. ஆவியானவர் இப்பொழுது கூட உடைய வேத வசனங்கள் மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க. உடைய சத்தியத்தை கர்த்தர் எங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் மூலம் எங்களை தாழ்த்தி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ரோமருக்கு நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 4வது அதிகாரம். ரோமர் 4வது அதிகாரம் 13 நான் வாசிக்கிறேன். ரோமர் 4வது அதிகாரம் 13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. மறுபடியும் வாசிக்கிறேன். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாராம்? உலகத்தை சுதந்தரிப்பான். ஆமென். ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்த இல்லை சின்ன ஒரு பட்டணத்தை இல்லை, சின்ன ஒரு ஊரை சுதந்தரிப்பான்னு சொல்லலை. என்ன சொல்லுங்க ஆண்டவரே? உலகத்தை சுதந்தரிப்பான், பூமியை சுதந்தரிப்பான். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இல்லை. அவன் எதை நான் சுதந்தரிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறானோ என்ன பண்ணலாம்? சுதந்திரத்து கொள்ளலாம். எனக்கு இந்த லேண்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? சுதந்திரித்து கொள்ளலாம். இந்த வீடு வேணும் அப்படின்னா சுதந்திரித்து கொள்ளலாம். இது ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, யாருக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம யாருடைய சந்ததியாக மாறிட்டோம்? ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறிவிட்டோம். உடன்படிக்காததெல்லாம் நேற்று நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறிட்டோம். இப்போது ஏசப்பா நமக்கு எப்படி இருக்கிறாரு? நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். இப்போ ஏசப்பா தேவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை, எத்தனையோ பிள்ளைகள். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தானே. பாருங்கள் எவ்வளோ நல்லவர், பாருங்கள் தேவன் எவ்வளோ நல்லவர். தேவன் பிதா இயேசுவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு 1% கூட கம்மி ஆகாமல் உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார், தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா? உங்களை பிதா எப்படி நேசிக்கிறார்? இயேசுவை நேசிக்கிறத போலவே உங்களை நேசிக்கிறார். எவ்வளோ நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? அப்போ பாருங்கள், நம்ம இப்போ இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்ததுனால இப்போ நம்மளும் எப்படி ஆகிட்டோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினதுனால நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியாய் நம்ம மாறிவிட்டோம். இது ஏதோ ஒரு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உண்டாகலை, விசுவாசத்தின் மூலமாக. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் கூட எப்படி அது பலிக்குது அப்படின்னா விசுவாசத்தின் மூலமாகத்தான் பலிக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் தான் விருத்த சேதனம் கூட வந்தது. ஹல்லேலூயா. இந்த விருத்த சேதனத்தை பெருசாக பார்க்கக்கூடாது. அவன் விசுவாசித்து தேவனுக்கு நீதிமானாக அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டான். முன்பதாகவே விசுவாசத்தின் மூலமாக அது நடந்துருச்சு. அதுக்கு அடையாளமாக தான் என்ன பெற்றுக்கொள்கிறான்? அவன் விருத்த சேதனத்தை பெற்றுக்கொள்கிறான். ஏசப்பா, நான் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அவருக்காக நான் என்ன பண்ணுறேன்? இப்போ கூட ஒரு ஆவிக்குரிய விதத்தில் ஒரு விருத்த சேதனம், உள்ளத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே யூதன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இப்போ புறமான விருத்த சேதனம் இல்லை, விருத்த சேதனம் எங்கே உண்டாக்கப்பட வேண்டும்? இருதயத்தில் விருத்த சேதனம் உண்டாகணும். இந்த உலகம் வேண்டாம், உலகத்தினுடைய கிரியைகள் வேண்டாம், பாவம் வேண்டாம், அசுத்தம் வேண்டாம்னு சொல்கிற ஒரு விருத்த சேதனம் நமக்கு உண்டாகணும். இது எப்படி உண்டாகுது அப்படின்னா, நான் ஏதோ நல்லவனாக மாறிட்டேன்றதுனால தேவனுடைய பிள்ளையாக மாறல. நான் தேவனை விசுவாசித்து அவர் எனக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அவர் கிருபையாக எனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, மீட்பை கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்ததுனால நான் விசுவாசித்து பெற்றுக்கொண்டேன், அவ்வளோதான். அவர் எனக்காக மீட்பை உண்டு பண்ணிட்டார், ரட்சிப்பை உண்டு பண்ணிட்டார். அதை நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். அதுக்கு ஒரு நன்றி விசுவாசமாக தான் நான் என்ன பண்ணுறேன்? இந்த தேவனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய அழுக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் தேவனுக்காக வாழ போகிறேன்னு சொல்லி நம்ம தீர்மானித்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம
கிறிஸ்துவுடன் கூட உடன் சுதந்திரவாளியாய் நம்ம என்ன பண்ணிட்டோம், மாறிவிட்டோம். அப்போ அது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? அன்றைய உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வரும் நீதினால் கிடைத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உலகத்தை சுதந்தரிப்பான்னு சொல்லும் போது ஆபிரகாம் தான் என்ன பண்ணணும், பூமியை சுதந்தரித்து கொள்ளணும், உலகத்தை சுதந்தரித்து கொள்ளணும். இப்போ அவருடைய சந்ததியில் நம்ம வர்றதுனால நம்ம கூட என்ன பண்ணலாம், உலகத்தை என்ன பண்ண முடியும், சுதந்தரித்து கொள்ள முடியும். உங்களுக்கு எத்தனை வீடு வேணும்னு சொல்லி கர்த்தர் தீர்மானிக்கிறது இல்லை, அதை நீங்கள் தீர்மானிக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்ன முகமே அவ்வளோ டல்லாக இருக்குது? எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எத்தனை வீடு வேணும்னு சொல்லி கர்த்தர் தீர்மானிக்கல, நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் தான் போய் சுதந்திரித்து கொள்ளணும். இல்லைங்க அவராக எதாவது பார்த்து கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உங்களுக்கு எத்தனை கார் வேணும் அது யார் தீர்மானம் பண்ணணும்? இல்லைங்க அவர் ஏசு அவராக பார்த்து அவருக்கு தெரியுங்க எனக்கு எவ்வளோ தேவைன்னு தெரியுங்க. இல்லை, உனக்கு எவ்வளோ தேவைன்னு உனக்கு தெரியும். உனக்கு எத்தனை கார் வேணும்னு நீ தான் தீர்மானிக்கணும். உங்களுக்கு எத்தனை லேண்டு வேணும்னு சொல்லி நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உங்களுக்கு எத்தனை மாடு வேணும்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்கள் தீர்மானித்து பெற்றுக்கொள்ளலாம், சுதந்திரித்து கொள்ளலாம். உற்சாகமா இல்லையா? ஏசப்பாக்கு ஒரு கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? லிமிட் கர்த்தர் பண்ணலை, லிமிட் கர்த்தர் பண்ணல, நம்ம தான் பண்ணிக்கிறோம். இது போதுங்க, இது எனக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் லிமிட் பண்ணணும். கர்த்தர் லிமிட் பண்ணல. உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம். உலகத்தை சுதந்திரித்து கொள்வான்னு சொல்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாம் உண்டாச்சு. அப்போ அந்த சந்ததியில் நமக்கும் அது இன்றைக்கி என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. இது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் வாக்குத்தத்தத்தில் ஒரு விசேஷத்தை சொல்கிற பாருங்க, வாக்குத்தத்தம் என்பது கொடுக்கப்பட்டு விட்டது. அதை சுதந்திரித்து கொள்வதற்கு நம்மளும் கொஞ்சம் வேலை செய்யணும், கொஞ்சம் கிரியை செய்யணும், கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஆண்டவர் நம்மளையும் கொஞ்சம் மதிக்கிறார். ஆண்டவர் நம்மளையும் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, மதிக்கிறாரு. நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டேன்பா, நீயும் உன்னுடைய பார்ட்டுக்கு என்ன பண்ண, சில காரியங்களை செய். எல்லாத்தையும் அவரே செஞ்சுட்டாருன்னா அப்போ நமக்குன்னு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா நம்மளையும் கருத்து என்ன பண்ணுறாரு, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நமக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்மளாலேயும் சில காரியங்களை செய்ய முடியும். அப்படியே நம்மளை அப்படியே ஒரு பொம்மை மாதிரி கர்த்தர் இந்த உலகத்தில் வைக்கல. நீ அப்படியே உட்காந்துக்க, ஒன்றுமே பண்ணாது, அப்படிலாம் கர்த்தர் நம்மளை வைக்கல. உனக்கு என்ன வேணும் நீ சுதந்திரித்து கொள்வாய். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீ சுதந்திரித்து கொள்ள முடியும். அதுதான் வாக்குத்தத்தம். ஒரு சபை இருந்தால் போதுங்க அப்படின்னா ஒரு சபை தான் கிடைக்கும். ஆண்டவரே எனக்கு 100 சபை வேணும்னு கேட்டு பாருங்கள், 100 சபை என்ன பண்ண முடியும், தேவனுக்காக கட்டி எழுப்ப முடியும், சுதந்திரித்து கொள்ளலாம். ஆமென். விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ண முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். 14வது, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்குத்தத்தமும் அவமாகும். இது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகலை. நான் ஏதோ சில நல்ல காரியங்களை செய்கிறேங்க, எவ்வளோ நல்லது பண்ணிக்கிறேன், எவ்வளோ ஏழை எளியவர்களும் உதவி செஞ்சுருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு நான் சாப்பாடு போட்டேங்க, எது கொடுத்தங்க அதை கொடுத்தங்க, அதனால் என்னை கர்த்தர் ஏதோ நமக்கு என்ன ஸ்பெஷலாக செய்கிறார், அப்படி கிடையாது. இது விசுவாசத்தினால் உண்டாகிறது. ஹல்லேலூயா. என் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது, பலிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகுது பாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் 29. கலாத்தியர் 3:29 போ. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி யாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் பாருங்கள், சொல்லிட்டார் ஆண்டவர், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால். இப்போ நம்ம யார், நம்ம எல்லாருமே வாய்தான்னு சொல்லுங்க, நான் கிறிஸ்துவை உடையவன் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவை உடையவள் சொல்லுங்கள். அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவன் உடையவர்களாக இருந்தால் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிட்டார்.
இப்போ ஆபிரகாமுக்கு அன்றைக்கி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அது ஒரு சாதாரண வாக்குத்தத்தங்கள், இட்டர்னல் ப்ராமிஸ். அது நித்திய உடன்படிக்கை, நித்திய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் இன்னைய வரைக்கும் என்ன ஆகுது? கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அது என்ன வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்தரிப்பான். சுதந்தரிச்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் கேட்டு பெற்றுக்கொள், அது விசுவாசித்து பெற்றுக்கொள். நம்மக்கிட்ட தான் இருக்குது. விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம என்ன பண்ண முடியும்? அவைகள் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ள முடியும். அதுதான் வாக்குத்தத்தம். நம்ம சுதந்திரம் கோஹேர் அப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல, நான் சுதந்திரவாளின்னு நிறைய பேர் புரிய மாட்டுது. என்னன்னு சொன்னால் புரியும்? ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா சொத்து 4 பேருக்கும் சொந்தம். அப்போ என்னன்னு சொல்லுவான்? உரிமையாளியா? உரிமையாளின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா? உரிமையாளர் அப்படி சொன்ன. வாரிசு. வெரி குட். ஃபாஸ்ட் நமக்கு எல்லாம் ஒரு கரங்களை தட்டி வச்சு பாருங்க. சாம் எவ்வளோ உற்சாகமாக தட்டுறாரு பாருங்க. நம்ம எல்லாம் வாரிசுதாரர்கள். ஆமென். ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் சத்தியம். இதை நம்பணும். இதை நம்பிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு வாக்குத்தத்தங்க இந்த வருஷத்துக்கு ஒன்று கொடுத்தாங்க, அது ஏதாங்க பிடிச்சி வச்சுன்னு கிடையாது. உலகத்தையே சுதந்தரிப்பாய் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. உலகத்தை சுதந்தரிக்க முடியும். உனக்கு என்ன வேணுமோ நீ என்ன பண்ண, விரும்புகிறத என்ன பண்ண முடியும்? அடைய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததியாராய் நம்ம இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு போவோம். ரோமர் 8. நாம் பிள்ளைகளானால் இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நேற்று 2 நாளுக்கு முன்னாடி நேற்று நினைக்கிறேன் சகோதரர் வினோத் சொல்லும் போது சொன்னார், ஒரு கீன்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தின. கீ பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தம்னு சொன்னார். அதுதாங்க கீ அப்படின்னு. அது உண்மைதான். அது ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளே போகும்பொழுது, யோவான் 3:3 வாசிச்சு பாருங்கள். மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. அது வரணும். இதெல்லாம் வராமல் வாக்குத்தத்தத்தை கையில் சும்மா அட்டையில் வச்சுட்டு இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாக்குத்தத்தத்தை அட்டையில் வைத்திருந்தால் போதாது, வாக்குத்தத்தம் உள்ளே காணப்பட வேண்டும். வாக்குத்தத்தம் உள்ளே காண. வசனத்தை வாசிங்க. யோவான் 3:3 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் பிறந்தாதான் எதை காண முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தை. நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த பாருங்கள், இந்த முழு பைபிள் இருக்குங்களா, இந்த பைபிள் யாருக்காக எழுதப்பட்டது? கரெக்டாக சொல்லுங்கள். யாருக்காக? உங்களுக்காகயா? சரி, ஓகே. இந்த முழு வேதாகமும் யாருக்காக எழுதப்பட்டதுன்னா, நீங்கள் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அதுக்கு பின்னாடி நான் வரேன். இந்த முழு வேதாகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. இது உலகத்துக்காக புறஜாதியார்களுக்காக எழுதப்பட்டது கிடையாது. இந்த முழு வேதாகம் யாருக்காக எழுதப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. இப்போ இஸ்ரவேல் தேசம் தேவனால் வழிநடத்தப்படுகிற தேசம். என்னுடைய தேசன்ற இஸ்ரவேல் என் ஜனம்ங்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் அவருடைய தகப்பன் வீட்டெல்லாம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தேசமாக சுற்றி திரிகிறார். கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு கலாச்சாரமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த தேசத்துக்குன்னு ஒரு கலாச்சாரமே இல்லை. இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்துக்கு கலாச்சாரங்களை கர்த்தரே சொல்லிக் கொடுக்குறார். எல்லா முறைமைகளையும் அவரே சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு கல்யாணம் பண்ணால் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு. எல்லாவற்றையும் அவரே சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த வேத புத்தகம். இப்போ அங்கே பாருங்கள், அந்த தேசத்தில் மாத்திரம் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் அந்த தேசத்தில் இருக்குது. ஏன்னா தேவன் தான் ஆள்றாரு. அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக என்ன பண்ணுறார்? தேவன் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிறார். அந்த தேசத்தாருக்கு தான் சொன்னார் கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாரு, வார்த்தைகளை கொடுத்திருந்தாரு, எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் உண்டு. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா இந்த வாக்குத்தத்தங்கள்லாம், அந்த வார்த்தைகள், அந்த ஆசீர்வாதங்கள்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் என்ற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? தேவன்
சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய சித்தம் எங்கே இருக்குது? அந்த தேசத்தில் இருக்குது. அப்போ எப்படி சொல்லலாம்? அதில் வேற ஒரு மன்னர் ஆட்சி கிடையாது. அந்த தேசத்தில் யாருடைய ஆட்சி நடக்குது சொல்லுங்கள்? யாருடைய ஆட்சி நடக்குது? தேவனுடைய ஆட்சி தான் அந்த தேசத்தில் நடக்குது. அவர் சொல்கிறது தான் அங்கே நடக்கும். அவருடைய சித்தம் தான் அங்கே நடக்கும். அதுதான் தேவ ராஜ்யம். இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நம்ம எல்லாம் புறஜாதியர் தானே. எப்படிப்பட்ட இப்போ தான் இயேசு கிறிஸ்து கூட இணைஞ்சி தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டு. முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம்? நம்ம புறஜாதி தேசத்தில் நம்ம இருக்கிறோம், சரிங்களா? புறஜாதியராக அந்நியராக இருக்கிறோம், தேவனுக்கு சம்மந்தப்படாதவர்களாக இருந்தோம். இப்படிலாம் நடந்துச்சு, சரிங்களா? இஸ்ரவேல் என்ற தேசத்துக்குள்ளே நம்ம வரல. இஸ்ரவேல் என்ற தேசத்துக்குள்ளே வரல. அவர் ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வரல. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் மறுபடியும் பிறக்கிறது மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் காண முடியுன்றார். எப்படி அப்படி பக்காவான அந்த இஸ்ரவேல் தேசம், அங்கே தேவனுடைய சித்தம் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த தேசத்துக்குள்ளே நீ ஆவிக்குரிய விதத்தில் நீ உள்ளே நுழைய முடியும். எப்படி நுழைய முடியும் அப்படின்னா, மறுபடியும் பிறந்துட்டோம் அப்படின்னா, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம காணுகிறோம். எப்படி காணுகிறோன்னா, இப்போ அந்த தேசம் வெளியில் ஃபிசிக்கலாக இல்லை, இப்போ அந்த தேசம் எங்கே இருக்குது? நம்முடைய இருதயத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ தேவ ராஜ்யம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. இப்போ ஒரு தேசமே எனக்குள்ளே இருக்குது. நம்முடைய இருதயத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக இட போட முடியாது. எதோ சின்னதுன்னு நினைக்காதீங்க. அந்த இருதயத்துக்குள்ளே தேவ ராஜ்யமே இருக்குது. ஒரு இஸ்ரவேல் தேசமே இருக்குது. அங்கே தேவ சித்தம் இருக்குது, தேவன் நடத்துதல் இருக்குது, எல்லாமே இருக்குது. சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்படி உண்டாகுது? இது எல்லாமே அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, மறுபடியும் பிறக்கிறதன் மூலமாக. ஒருவேளை மறுபடியும் பிறக்காத அந்த அனுபவம் இல்லைன்னா அதுக்குள்ளே வந்துடணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் மறுபடியும் பிறக்கணும், ரட்சிக்கப்படணும். அதுக்குள்ளே வந்தால் தான் அந்த வாக்குத்தத்தங்களே செயல்பட ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வாக்குத்தத்தம் என்ன ஆகாது? செயல்படாது. அப்போ நம்ம மற்றவர்கள் நடத்தும் பொழுது அப்படி தான் நடத்தணும். உனக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணுமா? இயேசு கிறிஸ்து மூலமாக, அந்த ரட்சிப்பின் மூலமாக, மறுபடியும் பிறந்த அனுபவத்தின் மூலமாக அந்த தேசத்துக்குள்ளே என்ட்ராகு. இஸ்ரவேல் என்ற தேசத்துக்குள்ளே என்ட்ராகு. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்துக்குள்ளே என்ன பண்ணு? என்ட்ராக முடியும். அந்த தேவ ராஜ்யம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. இந்த ராஜ்யம் உள்ளே வந்துருச்சுன்னா இங்கேருந்து எனக்கு எல்லா விதமான சப்ளையும் வருது. எல்லா வித என் தேவைகள் சந்திக்கப்படுது, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுது, எனக்கான எல்லா காரியத்தை கர்த்தர் கொடுக்குறார், நான் விரும்புகிற காரியத்தை அடைகிறேன், நான் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகிறது, நான் எதை சுதந்திரிக்க வேண்டும் நினைக்கிறோம் அதை சுதந்திரித்து கொள்ளுகிறேன். ஏன்னா உள்ள ஒர்க் ஆகுது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருந்த ஆசீர்வாதம் அதே ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்குள்ளே வர முடியும். எனக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் எனக்குள்ளே நிறைவேற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. உலகத்தையும் என்ன பண்ணுவான்? அவன் சுதந்திரித்து கொள்வான் என்ற அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலையும் செயல்பட ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் நம்ம அந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தெல்லாம் ரொம்ப பார்த்தோம். சும்மா லைட்டாக டச் பண்ணிட்டு மட்டும் நான் போகிறோம் பாருங்கள். உடன்படிக்கையின் மூலமாக தான் வாக்குத்தத்தம் உறுதிப்படுதுன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படிப்பட்ட உடன்படிக்கை பண்ணப்பட்டது? அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணியிருக்கிறார்? நம்ம விலைக்கு நம்மை வாங்கியிருக்கிறாராம். அந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். போவோம் சீக்கிரம் வேகமாக முடிச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று. நீங்கள் உங்களுக்கே சொந்தம் இல்லைன்றார். ஹல்லேலூயா. அங்கே ஒரு உடன்படிக்கை நடந்துருச்சு. இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்குது. என்றைக்கு நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம்? அவர் உடன்படிக்கை பண்ணிட்டார். என் ரத்தத்தை உனக்கு செஞ்சிட்டம்பா, இதை நீ விசுவாசிச்சா நீ உன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு என்னுடைய தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும்னு சொல்லி அவர் உடன்படிக்கை ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சுட்டார். இப்போ அடுத்த இன்னொரு ஆள், செகண்ட் நம்பர், அவரும் உடன்படிக்கை பண்ணணும். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையில் நான் உடன்படுறேன், நானும் வரேன், இதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி வாலண்டரியாக ஏற்றுக்கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஒரு ரத்த உடன்படிக்கை உண்டாகிறது. அதன் மூலமாக என்ன நடக்குது? அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ரத்தத்தினால விலைக்கு நம்ம வாங்கப்படுகிறோம். அப்போ நம்முடைய சரீரம் நமக்கே சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. நாம் நமக்கானவர்கள் அல்ல. we don't belong to ourselves. நமக்கே சொந்தமானவர்கள் அல்ல. நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள்? இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. நாமளே சொந்தமாயிட்டோம் அப்படின்னா நமக்குரியது எல்லாமே யாருக்கு சொந்தம் சொல்லுங்கள்? உங்களே விலைக்கு வாங்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருக்கிறது சேர்த்து தான் வாங்கியிருக்கிறார். இல்லைங்க, என்னை மட்டும் விலைக்கு வாங்கி எனக்கு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஆண்டவர் சொல்ல முடியுமா?
சொல்லுங்க. உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உண்டானது எல்லாத்தையும் என்ன பண்ணி சேர்த்து தான் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள் வீடை வந்து கொஞ்சம் எழுதி வச்சிருப்பா ஊழியத்துக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எத்தனை பேர் எழுதி வைப்பீங்க? கை தூக்குங்க. யார் என்ன அப்பா வீடு தானே, ஒன்றும் பிரச்சனை, எழுதி வைப்போம், காசா பணமா? சொல்லுங்க. ஊழியத்துக்கு எங்கள் வீட்டை எல்லாத்தையும் நான் ஊழியத்துக்கே கொடுத்துட்றேங்க. ஏசப்பா கேட்கலாம் கொடுக்க தேவையில்ல. கேட்டால் அவர் தேவைப்பட்டால் கேட்குறாருன்னு வைங்க, சரிங்களா? ஏன் அப்படி பயப்படுறீங்க? அவர் கேட்குறாருன்னு வைங்க, இல்லைப்பா உனக்குரியது எல்லாம் எனக்குரியது தானே, அது தேவைப்படுதுப்பா, என் ஆண்டவருக்கு அது தேவை, என் ஆண்டவருக்கு தேவை, கொடுப்பான்னு சொல்ல என்ன பண்ணும்? இல்லை ஆண்டவரே எங்கள் வீட்டை நான் கொஞ்சம் 2 நாள் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் யோசித்து நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தேவ ராஜ்யத்திற்கு அப்போ உடன்படிக்கைக்குள்ளே வரல, இதுக்குள்ளே வராமல் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றணும். எப்படி நிறைவேறும் சொல்லுங்கள்? நிறைவேறுமா? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காம போகும் அப்படின்னும் போது இப்படி உற்சாகமாகுது. ஆனால் வீட்டை எழுதி வைன்னு சொன்ன என்ன சொன்னேன்? இல்லை ஆண்டவரே எனக்கு என்ன இப்படி கேட்டிங்களா ஆண்டவரே, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அங்கே உடன்படிக்கையில் வந்து உறுதியாக இல்லைன்னா வாக்குத்தத்தங்கள் கூட என்ன ஆகாது. எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. என்ன கதை? மத்தேயு 19 அதிகாரத்துக்கு போவோம். மத்தேயு 19 அதிகாரம். இது முடிக்கலையே, நம்ம 20வது வசனத்தை வாசிச்சு முடிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 6:20. விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை வேகமாக இதுக்கு வந்துருங்க. மத்தேயு 19 அதிகாரம் 16வது வசனத்துக்கு வந்துரு, சீக்கிரம் முடிச்சிடலாம். மத்தேயு 19. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, ஒருத்தன் வந்து பாருங்கள், ஒரு வாலிபன் வரான் பாருங்கள், வந்து சொல்கிறான், நல்ல போதகரே, பேசும்போது நல்லா தான் பேசுகிறான், நித்திய ஜீவனை அடைவதற்கு அவனுக்கு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது. என்னென்னா, உலகத்தில் இருக்க எல்லா விதமான ஆசீர்வாத சுதந்திரத்துக்கு ஐடியா அவனுக்கு தெரியுது, எல்லாம் தெரியுது. உலகத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது எல்லாமே அவனுக்கு தெரியுது. இப்போ அவனுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஒரு டவுட்டு, எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறான், அவன் போய் கேட்குறான் பாருங்கள், என்ன செய்ய வேண்டும் கேட்டான். அதுக்கு 17 சொல்கிறார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். ஆண்டவர் கொடுத்துட்டு அந்த கற்பனைகளை கமாண்ட்மெண்ட்ஸில் என்ன பண்ணு, கைக்கொள் சொல்கிறார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. இது ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு கட்டளையை வந்து எப்படி கொடுத்துருக்கார், வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்த்து கொடுத்துட்டார். என்ன வாக்குத்தத்தம்? பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. பேரண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்கல்ல, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது இந்த பூமியில் வாழ்நாட்கள் என்ன ஆகுதான், நீடிக்குது. எத்தனை பேர் இந்த உலகத்தை ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லுங்கள். வாழ ஆசைப்படலையா? வாழ ஆசைப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குது. பூமியை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், உலகத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்காது. போனதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ நான் இந்த உலகத்தில் இருந்தால் பூமியில் நிறைய காரியங்களை கர்த்தருக்காக நான் செஞ்சுருப்பேனே அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் வாழ்நாட்கள் நீடித்து இருக்கணும்னா என்ன பண்ணணுமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இதை நான் அதை பண்ணி பாருங்கள். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும்னா இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்வோம். ஹல்லேலூயா. ஆயுசு கெட்டியாக இருக்கணும்னா தாயும் தகப்பனை என்ன பண்ணணும்? கனம் பண்ண வேண்டும். அது உள்ளத்தில் தீர்மானம். என் தாயை தகப்பனை என்ன பண்ணணும்? கனம் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை, அது ஒரு வாக்கு தத்துவம். ரொம்ப நாள் வாழ்வதற்கான ஒரு வாக்கு தத்துவம். அதுவும் சொல்கிறாரு பாருங்க. உன் தகப்பனையும் உன் தாய் 19 உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன்,
இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கிறான், வேறு எதனா தான் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால், இதாக போல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினச்சினா, போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டார். ஏன் இதை வந்து கர்த்தர் வந்து எல்லாருக்கும் சொல்கிறதில்ல. எல்லோரும் வாங்க உங்கள் சொத்தெல்லாம் விற்று தரித்திர கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, சொல்ல மாட்டார். ஏன் வந்து அவனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார்னா, ஆண்டவருக்கு தெரியுது என்னன்னா இவன் மனசு எதில் தான் இருக்குது, ஆஸ்தி மேலே இருக்குது, சொத்து மேலே இருக்குது. அதை ஒரு டெஸ்ட் மாதிரி, எப்படி வந்து ஆபிரகாம் வந்து ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாரு, உன் குமாரனை என்ன பண்ணு பலி செலுத்துன்னு சொல்லும் போது அவன் அதை ஒத்துக்கிறான். பலி செலுத்த போகும்போது என்ன பண்ண, பலி செலுத்தாத, நீ பலி செலுத்துன மாதிரி நான் எடுத்துக்கிறேன்றார். அவள் அது கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறார். இங்கேயும் அதே டெஸ்ட் தான் அவனுக்கு வைக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு, உன் ஆஸ்தி என்ன பண்ண, தரித்திரருக்கு எல்லாத்தையும் விற்று தரித்திர கொடுத்து என்னை பின்பற்றி வான்றாரு. பார்க்குறாரு நம்ம சொல்கிற வார்த்தைக்கு அங்கே மரியாதை இருக்கா, இல்லை உன் ஆஸ்தியை விட நான் தான் பெரியவர் நீ நினைக்கிறியா, உன் வாழ்க்கையில் நான் தான் பெரியவராக இருக்கிறேன்னு சொல்லி அந்த எண்ணம் உனக்குள்ளே இருக்குதான்னு கர்த்தர் செக் பண்ணுறாரு. உன் சொத்து பெருசாக, உன் சொத்து வேணுன்றாரு. தரித்திரருக்கு ஏழைக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கர்த்தர் கேட்குறாரு, ஆனால் என்ன பண்ணலாம், இல்லை இது என்னதுன்றது அப்படி நின்றுட்டான். ஹல்லேலூயா சொல்கிறேன் பாருங்க. ஆபிரகாமுடைய அந்த வாக்கு தத்தம் இது யாருக்கு பலிக்குது அப்படின்னா, ஆண்டவரே எனக்குரியதெல்லாம் உமக்குரியது, நீங்கள் கேட்டால் கொடுப்போம் ஆண்டவர், அவ்வளோதான். கேட்டால் எத்தனை வீடு கேளுங்க ஆண்டவர், நான் கொடுத்துட்றேன் ஆண்டவர் சொல்லி பாருங்கள். அமைதியாக இருக்கிறீங்க, சொல்லிட்டா செஞ்சுனா இல்லை, கர்த்தர் கேட்டால் தான், கேட்கலன்னா இல்லை. அவருக்கு தெரியும்ல எப்போ கேட்கணும்னு சொல்லி, எது வேணும்னு சொல்லி கேட்க மாட்டாரா, கேட்பார். எப்போ இதை செய்யப்பானா செஞ்சிடணும், வாப்பானா வந்துடணும், போப்பானா போயிடணும். கூப்பிட்றாரு பேதுரு அந்திரே வாப்பா அப்படின்னா நம்ம உடனே வலைகளை விட்டுட்டு என்ன பண்ணுறேன் பின்பற்றி போனார்கள். இல்லைங்க 2 நாள் டைம் கூட யோசிக்கிறவங்கலாம் கிடையாது. அவர் சொன்னால் அவர் பின்னாடி போயிடணும். அவர் சொல்கிறத செய்கிறவன் தான் யார், அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவனாக அவன் இருக்கிறான். 22 பாருங்கள். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஆனால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா அவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருந்திருக்கலாம். ஆபிரகாம் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் வாழ்க்கையில் நிறைவேறிருக்கும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாக பெட்டர் கவனன்ட், நியூ கவனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெட்டர் கவனன்ட். இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்தை மாத்திரமல்லப்பா, இயேசுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை மாத்திரமல்ல, இயேசுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் யாருக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எங்கே உட்காந்துட்டு இருக்கோம் சொல்லுங்க, கரெக்டா? சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்களா, அல்லேலூயா சொல்லுவோம். பைபிள் என்ன சொல்லுது, நீங்கள் அவரோட கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காந்துட்ருக்கீங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. நம்ம உட்காந்துட்டு இருக்க இடமே பரலோகத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கோம், தெரியுங்களா உங்களுக்கு? நம்ப முடியுதா? அது நம்ம உட்காந்துருக்கிறது அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ப முடியுதா? நம்ம உட்காந்துருக்க ஆவிக்குரிய விதத்தில் நம்ம எங்கே உட்காந்துட்ருக்கோம், இயேசுவோட கூட அவரோட கூட உட்காந்துட்ருக்குறோம். அதுதான் நம்முடைய பொசிஷன். நம்முடைய பொசிஷன் என்னன்னு தெரியணும். அவரோட கூட உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கு, கிறிஸ்துவனுடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அவருக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உங்களுக்கும் சொந்தன்றார். எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் இது! நிறைவேறி இருக்கும். இவன் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு இருக்கிற கொஞ்சத்தை என்ன பண்ணிட்டான், இது எனக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் தரமாட்டேன்ட்டு போயிட்டான். ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். நான் ஒரு நாள் ரொம்ப யோசித்தேன். எந்த பிரசங்கத்தை யார் பிரசங்கத்தை கேட்கல, நானே யோசிக்கிறேன். என்ன யோசிச்சேன்னா, என்ன இந்த மாதிரி ஒரு வாலிபன் இப்படி மிஸ் பண்ணிட்டாப்லையே, இழந்து போயிட்டாப்லையே. ஆனால் இந்த வாலிபனுடைய இடத்த நிரப்புன ஒரு மனுஷன் இந்த பூமியில் நம்ம இதில் பார்க்குறோம், பைபிளில். யாருன்னு சொல்ல முடியுங்களா? இந்த வாலிபனுடைய இடத்த நிரப்புன ஒரு மனிதர் இந்த பைபிளில் இருந்தார். சகேவா? சரி, ஓகே. நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்குறேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் விடுறாரு. கிறிஸ்துவை அறிவதற்காக, அந்த நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், குப்பையும் நஷ்டம் என்று எல்லாத்தையும் உதறி தள்ளுறன்றார். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக இந்த காரியங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்றார். அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு, அந்த அறிவு இருந்தது, நாலேஜ் இருந்தது. அதனால் இந்த கிறிஸ்துவுக்காக நான் எதையும் செய்வதற்கு நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் நிபந்தனைகளும் கூட வருது. எப்போ கரெக்டு தான், கொஞ்சம் நீ அவரோட கூட பாடுபட்டனா
நீ சொல்கிறதெல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து நடக்கும். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். இயேசுக்காக வாழும்போது உலகத்தில் கொஞ்சம் பாடுகள் இருக்கும், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், கொஞ்சம் உபத்திரங்கள் இருக்கும். ஒரு பக்கம் உலகத்தை சுதந்திரித்து கொள்வோம், ஊழியத்தில் பெரிய காரியங்கள் செய்வோம், அசாதாரணமான காரியங்கள் செய்வோம், அற்புத அடையாளங்கள் மூலமாக நடக்கும். ஆனாலும் ஒரு ட்ராக்கில் என்ன நடக்கும்னா நிறைய பாடுகள், உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், நிந்தனைகள் இதெல்லாம் கூட உண்டாகும். ஆனால் அதெல்லாம் நீ சகிச்ச அப்படின்னா முடிவு வரைந்த நிலைச்சு இருந்தனா நீ அவரோட கூட என்ன பண்ணுவ? ஆளுகை செய்கிறவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நம்ம ஆளுகை செய்வதற்காக பிறந்தவர்கள். அந்த இடத்த போய் அடைஞ்சிடணும், கோட்டை விட்டுறக்கூடாது. இந்த உலகத்தில் வேறு நம்ம எதாவது கொஞ்சம் இறந்து போகலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்க அந்த பரம அழைப்பை நம்ம நிறைவேற்றி அந்த பந்தய பொருளுக்காக நம்ம என்ன பண்ணணும்? லக்கை நோக்கி ஓடி அது எப்படியாவது என்ன பண்ணணும்? நம்ம அடைந்தே தீர வேண்டும். ஹல்லேலூயா. விட்டுறக்கூடாது. எனக்காக கர்த்தர் வைத்திருக்க அந்த கோல், அந்த பந்தய பொருளை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன்னு சொல்லி இதை அடைவதற்கு எல்லா விதமான காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி அந்த வசனம் வாசித்து முடிக்கலாம். நிறைய குறிப்பெடுத்துன்னு வந்தால் நம்ம நேரம் இல்லை. இது வந்து பாஸ்டம்மா சொன்னாங்க. 2 கொரிந்தியர் 1:20 பாருங்கள். இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா அவருக்காக நம்ம வாழும்பொழுது இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்குது. அதை சுதந்திரித்துக்கொள்ளணும். அதுக்கான முயற்சி பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:21 21-23. என்ன சொல்லுவோம்? எல்லாம் உங்களுடையது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடையது எல்லாமே யாருடையது? அவருக்கு சொந்தமானது எல்லாம் நமக்கு சொந்தமானது. சந்தோஷமா இல்லையா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். ஆமீன். சத்தமாக வரலையே. இயேசுவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். இந்த பூமி யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? ஏசப்பாவுக்கு சொந்தம். எப்போ அவர் பிசாசை ஜெயிச்சு அவனுடைய அதிகாரங்கள்லாம் உருவினாரோ அப்போவே இந்த பூமி லீகலாக யாருக்கு சொந்தமாயிடுச்சு? இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பூமி யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். இப்போ பரலோகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு இல்லை? ஆனால் லீகலாக இப்போ என்ன கையெழுத்தாயிடுச்சு? இந்த பூமி யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். நம்மக்கிட்ட விட்டுருக்கிறாரு. இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள்? எல்லாத்தையும் சுதந்திரிங்க. இதெல்லாம் என்னுடைய இடம்தான். இந்த பூமி எனக்குரிய இடம்தான். இது லீகலாக என்னுடைய இதில் கையெழுத்தாகி வந்துருச்சு. நீ என்ன பண்ணு? என்னுடைய சுதந்திர வழி தானே, என் கூட சுதந்திர வழி தானே. உனக்கு தேவையானதை என்ன பண்ணி சுதந்திரித்துக்கொள். உனக்கு தேவையானது என்ன பண்ணு? சுதந்திரித்துக்கொள். காரணம் லீகலாக பார்த்தா இந்த பூமி இயேசுவுக்கு சொந்தம். ஆமேன். நம்ம உடன் சுதந்திர வழிகளாய் இருக்கு. அதனால தான் சொல்கிறாரு எல்லாமே உங்களுடையது. எல்லாம் உங்களுதுப்பா. இது உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது. நீங்கள் நினச்சா என்ன பண்ணலாம்? கிளைம் பண்ணி வாங்கலாம். நீங்கள் நினச்சா எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் என்னுடையது. நம்புற மாதிரியே தெரியல. நீங்கள் சொல்கிறத பார்த்தா சோர்ந்து போயிருக்கிறீங்களே. எல்லாம் என்னுடையது. இந்த பூமி இயேசுக்கு சொந்தம்னா எல்லாமே யாருக்கு சொந்தம்? எனக்கும் சொந்தம் தான். பாது எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லுது வேத வசனம். அடுத்த வசனம் வாசி. எல்லாம் உங்களுடையது. பவுலாகிலும் அப்பளவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. எல்லாம் உங்களது தான் பான்றார். எல்லாம் உங்களது. 23 பேர். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமென். நம்ம யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்து தேவனுடையவர்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது, எனக்குரியதெல்லாம். அவர் அவருடைய உண்மையில் உண்மையாக இருக்கிறார். எப்பா எல்லாம் உங்களது பார் சொல்லிட்டாரு. இப்போ நம்மக்கிட்ட தான் இருக்குது பிரச்சனை. ஆண்டவரே எனக்குரியதெல்லாம் உமக்குரியதுன்னு சொல்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே எனக்குரியதெல்லாம் உமக்குரியதுப்பா. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பா ஆண்டவர். என்னுடைய நேரத்தை கேட்குறீங்களா? கொடுக்குறேன். ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களா? செய்கிறேன்.
நான் என்ன செய்யணும், இது எதனா கேட்குறீங்களா நான் கொடுக்குறேன் அப்படின்ற இருதயம் வந்துடுச்சுன்னா நம்ம உடன்படிக்கையில் ஃபிட் ஆயிடுறோம். உடன்படிக்கையில் ஃபிட் ஆகிடுச்சுன்னா நீ போய் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரித்து கொண்டே இருக்க வேண்டியது தான். ஹல்லேலூயா. உன்னால் எவ்வளோ முடியும் அவ்வளோ சுதந்திரித்துக்கொள். உங்கள்கிட்ட தான் இருக்குது. சுதந்திரித்து கொள்ள வேண்டியது உங்கள் கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் சுதந்திரிக்கல, உங்களுக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தினால சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அவரை எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இறுதியாக நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அருமையாக தகப்பனார் அவருக்கு முன்பதாக வந்து இறுதியான ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக அன்பாய் அழைக்கிறேன். நம்ம ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கூட இந்த கூட்டத்தை நம்ம முடிக்கலாம். எல்லா கூட்டத்தை நம்ம முடிக்கலாம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்றி.